வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். 90s கிட்ஸோட ஃபேவரட் கார்ட்டூனான ஹீமேன் ஞாபகம் இருக்கா? ஐ ஹேவ் த பவர் அப்படின்னு சொன்னாலே உடம்புல ஒரு விதமான எனர்ஜி ஏறும். அதே எனர்ஜியோட ரீசெண்டா பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்கோட ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் மூவியா வெளிவந்திருக்குது, ஹீமேன் த மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். இந்த படம் எப்படி இருக்கு? வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். கதை அப்படின்னு பார்த்தா, இட்டர்னியா ஒரு பெரிய கிரகம். அந்த கிரகத்தை வில்லன் ஸ்கெலிட்டார் தாக்குறாரு. அப்ப இளவரசர் ஆடம் என்ன பண்றாருன்னா, பவர் ஆஃப் ஸ்வாடை எடுத்துக்கிட்டு பூமிக்கு தப்பிச்சு வந்துடுறாரு. 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்வாடோட உதவி மூலமா தன்னோட கிரகத்துக்கு திரும்ப வராரு. ஆனா அந்த கிரகம் முழுக்க முழுக்க ஸ்கெலிட்டாரோட கட்டுப்பாட்டுல இருக்குது. இதுக்கப்புறம் இளவரசர் ஆடம் எப்படி ஹீமேனா அவதாரம் எடுக்கிறாரு, தன்னோட கிரகம் மற்றும் கிரக மக்களை ஸ்கெலிட்டாரோட கட்டுப்பாட்டுல இருந்து எப்படி மீட்கிறாரு அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசுல நாம பார்த்த ஹீமன் கார்ட்டூனை இப்ப லைவ் ஆக்ஷன் படமா கொண்டுட்டு வந்தது நமக்கு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது. படத்தோட விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், கிராபிக்ஸ் ஒர்க் ஆகட்டும், இதெல்லாம் சூப்பராகவே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இட்டர்னியா கிரகம் ஆகட்டும், கிரேஸ்கல் கோட்டையாகட்டும், மேஜிக் ஸ்வாட் சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும், இதெல்லாம் சூப்பராகவே இருக்குது. படத்துல ஹீமன் கதாபாத்திரத்துல நடிச்ச நிக்கோலஸ் காலிட்ஸைட்டும், ஸ்கெலிட்டார் கதாபாத்திரத்துல நடிச்ச ஜாரெட் லெட்டோவும் அந்த கதாபாத்திரத்துல சும்மா மிரட்டி விட்டுருக்காங்க. தமிழ் டப்பிங் வெர்ஷனை பத்தி சொல்லணும்னா, நாம எல்லாருமே எதிர்பார்த்த அந்த லோக்கல் டச்சோட நல்லாவே இருக்கு. டேனியல் பெம்பர்டோனோட இசையும் பிரியான் மேவோட கிட்டார் டச்சும் இந்த படத்தை ஒரு நாஸ்டால்ஜியா ஃபீலுக்கு நல்லாவே கொண்டுகிட்டு போகுது. படத்துல ஹீரோ ஹீமேனை உருமாறும் போது அத பிஜிஎமோட பார்க்கும்போது நல்ல கூஸ் பம்பா இருக்கு. குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுமையா தான் மூவ் ஆகுது. படத்துல வர காமெடி காட்சிகள் 50-50% தான் ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. இந்த படம் சில இடங்கள்ல காமெடியாகவும் சில இடங்கள்ல சீரியஸாகவும் நகர்றது படத்தோட வேகத்தை குறைக்க தான் செய்யுது. படத்துல ஹீரோவுக்கும் அவரோட குடும்பத்துக்கும் இடையே வர எமோஷன் காட்சிகள் பெரிய எமோஷன் கனெக்டை ஏற்படுத்தல. சீக்குவல் செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்துல பல கதாபாத்திரங்கள் அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அதனால மெயின் கதையோட போக்கஸ் கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா இந்த படம் ஒரு டீசன்ட் வாட்ச் தான். 10க்கு 6.7 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. படம் ஃபேமிலி வாட்சபிள். தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.